எக்ஸல்ல லிஸ்ட் ஆஃப் ரேண்டம் நேம்ஸை எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். இங்கே இருக்கிற டேட்டாவில் 1000 நேம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் நமக்கு ரேண்டமான நேம்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அதுவும் நமக்கு இப்போதைக்கு ஒரு 10 நேம்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 to 1 ரேண்டமான நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு ரேண்ட் அரே. ஸோ ரேண்ட் அரேயில் நமக்கு ரோஸ்ன்னு ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆர்குமெண்ட்டில் ரோஸுங்கிற ஃபங்க்ஷனையே உள்ளே கொண்டு வரோம். அந்த ஃபங்க்ஷனில் அரேங்கிற ஆர்குமெண்ட்டில் நாம் இந்த ரேஞ்சை ஆஸ் எ ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா 1000 ரேஞ்ச் இருக்குது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுற ப்ராக்கெட் ரோஸுக்கானது. அதுக்கு அடுத்தது க்ளோஸ் பண்ணுற ப்ராக்கெட் தான் ரேண்ட் அரேக்கானது. என்ட்ரு கொடுக்கும் போது நாம் கொடுத்த ரெஃபரன்ஸை, நம்ம சப்ளை பண்ண ரெஃபரன்ஸை வச்சு 0 to 1க்கு நடுவில் லாங் டெசிமல்ஸில் பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேண்டமான நம்பர்ஸ் வந்தாச்சு. இப்போது சார்ட் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ சார்ட் பை, ஓகே, ஃபார்முலா பாரை கவனிக்கிறது நல்லது. சார்ட் பை ஃபங்க்ஷனில் முதல் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அரே. அரே ஆர்குமெண்ட்டில் ரேஞ்சோடைய அந்த ரெஃபரன்ஸை அழகாக நம்ம சப்ளை பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது பை அரே 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் தான் ரேண்ட் அரே, ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இப்போ நமக்கு ரேண்டமைஸ்டாக நேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, பட் நமக்கு தேவை 10 நேம்ஸ் மட்டும்தான். எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ டேக் ஃபங்க்ஷனில் முதல் ஆர்குமெண்ட் என்னது, அரே. அதில் தான் கம்ப்ளீட்டாக எல்லாம் ரெஸ்ட் ஆகுது. கடைசியில் ரோஸ் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது செகண்ட் ஆர்குமெண்ட் ரோஸ். எத்தனை ரோவை மட்டும் எடுத்துகிட்டு வரணும், எத்தனை ரோவை மட்டும் டேக் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போதைக்கு 10 மட்டும்தான் தேவை. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி 10. ஸோ கரெக்டாக 10 ரேண்டமான நேம்ஸ் மட்டும் 1000 நேம்ஸ்லேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்தாச்சு. இந்த ரேண்டமான ரிசல்ட் உங்களுக்கு செட் ஆகலைன்னா F9ங்கிற ஷார்ட்கட் கீ கொடுத்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு புது ரேண்டமைஸ்டு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். எது உங்களுக்கு ஓகேவோ தாராளமாக நீங்கள் அதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது ஓகே, இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு வேறு லொக்கேஷன்லேயோ இல்லை சேம் லொக்கேஷன்லேயோ Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ஆஸ் அ ஸ்பில்டு ரிசல்ட்டாக இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூவாக பார்த்தீங்கன்னா வந்துடும், கான்ஸ்டன்ட் டேட்டாவாக பார்த்தீங்கன்னா வந்துடும். Ctrl+Shift+V வேலை செய்யலை அப்படின்னும் போது Ctrl+Alt+V கொடுங்க, பேஸ்ட் ஸ்பெஷல் வரும். மறுபடியும் V அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஸ் அ வேல்யூவாக நாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம், என்டர் கொடுத்து. ஓகே,